வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பத்திலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பருவ தோல் உரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா, எல்லாமே ஒரு 98% முழுக்க எல்லாமே தோல் உரிச்சிடுச்சு. இன்னொரு 2% தான். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம யாரை கொடுக்க போகிறதில்ல பட்டுப்புழுவுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டுப்புழுவுக்கு மோல்டு கரெக்டாக அனுப்பணும். இது பேர் மோல்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டன்னான மாதிரி அப்படியே நிற்கும். ஆகிட்டு அதோடய தோலை உரிச்சிட்டு அடுத்த வளர்ச்சிக்காக அது ரெடியாகக்கூடிய தருணம் தான் இது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டில் இது தோல் உரிக்க போகிறதில்ல. இன்னும் இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். சரிங்களா, இன்னும் ஒரு 6 நாள் நல்லா இறை சாப்பிட்டு நல்லா 6 நாள் தான் நல்லா வேலைகள் நடக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வேலைகள் நடக்க போகிறது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 முட்டை தொகுதி வச்சுருக்கோம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு தூள் தூவி விட்டுருக்கோம். இந்த சுண்ணாம்பு தூள் ஏன் தூரோன்ற விஷயம் நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா புழுக்களுமே சீரான முறையில் தோல் உரிப்பு முடிக்கணும். அதுதான் இந்த மோல்டிங்கில். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய 6 நாட்கள் பார்த்திங்கன்னா இலைகள் பத்தாமல் வைக்காதீங்க. அதாவது வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் பரசலாக வச்சு விட்டு முடிச்சிடக்கூடாது. சரிங்களா, அது எவ்வளோ சாப்பிடுன்ற அதோட தன்மையை என்னன்றதை அறிஞ்சால் மட்டுமே இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் ஜெயிக்க முடியுன்ற விஷயம் இருக்குது. அதனால் அதுக்கு தேவையான இலைகளை நல்லா கை நிறைய அள்ளி காலை பொழுதில் வச்சு விடுங்க. அதே மாதிரி மாலை பொழுதுலேயும் கை நிறையா இலைகளை அள்ளி ஒவ்வொரு அந்த காம்போடு சொல்கிறேன், ஒன்றா எடுத்து வைக்காமல் அப்படியே ஒரு 3 நாள் தண்டோடு அப்படியே எடுத்து நெருக்கமாக வச்சுக்க போங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த 6 நாள் வளர்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஒரே சீரமைப்பாக நம்மளுக்கு பழுக்க ஆரம்பிக்கும் கூடு கட்டுறதுக்கு புழுக்கள். அது எப்படின்றத வரும் நாட்களில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்றத. நான் போன பேட்சில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அது நான் சொல்லுவேன். சரிங்களா, அந்த ஒரே மாதிரி புழுக்களை மோல்டுக்கு கொண்டு வர்றது, அதாவது கூடு கட்டுறதுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு எளிய முறைன்னு சொல்கிறேன். சரிங்களா, எல்லாத்துக்கும் சீரான முறையில் உணவு கிடைச்சாலே அதோடய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். தேவையான இடைவெளி கொடுத்தாலும் இன்னமும் பிரம்மாண்டமாக இருக்கும். நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான சந்திப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு புதுவிதமான தகவல்களை நான் கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.